ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு மனுஷன் தன்னோட வாழ்க்கையில் ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அவங்க தொட்டதெல்லாம் வெற்றியாகவே அமைஞ்சிட்ருக்கு. அவங்களுக்கு மட்டும் எல்லா விஷயங்களும் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்ற நிறைய விஷயங்கள் நம்ம கண்கூடாக பார்த்துட்ருப்போம். இல்லை யாராவது சொல்லி நம்ம கேள்விப்பட்டுட்ருப்போம். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, அவங்க பயன்படுத்துகிற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நேரமாக இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர்த்தோட ஜோதிட ரீதியாகவும் நிறைய ஆன்மீக ரீதியாகவும் நிறைய கணிப்புகளில் பார்த்தீங்கன்னா, அவங்க பயன்படுத்துகிற நேரம் தான் அவங்களுக்கு அப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்படி பயன்படுத்துகிற நேரங்கிறது எந்த நேரமாக இருக்கும்? இன்றைக்கி பல பேர் என்கிட்ட நிறைய சிஸ்டர்ஸ் வாட்ஸ்அப்பில் என்கிட்ட கேட்ட ஒரு விஷயம் அக்கா, எந்த நேரத்தில் என்ன பண்ணால் கண்டிப்பாக வெற்றி ஆகும், அந்த மாதிரி ஒரு நேரம் இருக்கா, அப்படி சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நேரம் இருக்குது, அதுதான் பிரம்ம முகூர்த்த நேரம். ஆனால் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எல்லாத்தினாலையும் பண்ண முடியறதில்ல. அதுதான் ஒரு விஷயமா இருக்குது. இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற நேரங்கிறது உங்களோட இஷ்ட தெய்வம் யாராக வேணால் இருக்கலாம். வராகி அம்மன், சிவன், முருகன், நரசிம்மர், எந்த சாமியை வேணாலும் நீங்கள் நினச்சி நான் சொல்ல போகிற அந்த நேரங்கிறது பிரம்ம முகூர்த்தத்துக்கு இணையான ஒரு நேரம்னு சொல்லக்கூடிய சந்தியா காலம். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஈவினிங் டைம் வர 5 to 6 சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்பாக இருக்கிற நேரத்தை சந்தியா காலம்னு சொல்லுவாங்க. ஈவினிங் 5 to 6 அந்த நேரம். அந்த நேரத்தை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி அந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா காலையில் நேரம் எந்திரிக்கிறது கஷ்டம்னா ஈவினிங் இந்த நேரம் சேம் அதே பவர்ஃபுல்லோடு உங்களுக்கு கிடச்சிருக்கு. அதுவும் இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, மஞ்சள் நூல் மாதிரி இருக்கே, இது என்னென்னு நீங்கள் யோசிப்பீங்க. இதை மஞ்சள் திரின்னு சொல்லுவாங்க. மஞ்சள் திரி எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, ஒரு குடும்பத்தில் நிம்மதியே இல்லாமல் இருக்குது, அவங்க குடும்பம் மேலும் மேலும் எல்லா வசதிகளும் இருந்தும் ஒரு சாபத்தினாலேயோ இல்லை ஒரு கஷ்டத்தினாலேயோ முன்னோர்கள் ஆசீர்வாதம் இல்லாதனாலேயோ ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்பட்டுட்டே இருக்குது அந்த குடும்பம் அப்படின்னா, அவங்க இந்த மஞ்சள் திரியை பயன்படுத்தி வழிபாடு செய்யும் போது அது எந்த கஷ்டமாக இருந்தாலும் அடியோடு விலகிடுமா. அந்த குடும்பத்தோட முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒரு படி மேலோங்கும். இன்னொன்று, அங்கே இருக்கிற குழந்தைங்களாகட்டும் எல்லோரும் பீஸ்ஃபுல்லாக வளருவாங்க. நல்ல கல்விக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். நல்ல ஒரு மேலோங்கி ஒரு வாழ்க்கையை வாழ வைக்க முடியும். இப்படி எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுக்கக்கூடிய பவர் இந்த மஞ்சள் திரைக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் காளியை நினச்சி கும்பிடலாம், மாசாணி அம்மனை கும்பிடலாம், யாரை நினச்சி வேணாலும் இந்த வழிபாடு பண்ணலாம். உங்கள் குலதெய்வத்தை நினச்சி கூட இந்த வழிபாடு நீங்கள் பண்ணலாம். இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த மஞ்சள் திரிங்கிறது உங்களுக்கு கடையில் கிடைக்கும். வீடியோ பார்க்குறவங்க மஞ்சள் திரிக்கு பதிலாக வேறு ஏதாவது திரியை யூஸ் பண்ணலாமான்னு ஒரு டவுட்டு கூட வரும். ஆனால் இந்த வழிபாட்டுக்கு மஞ்சள் திரி தான் அவசியம் அப்படிங்கிறது சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு பூஜை சாமான் கடையில் மஞ்சள் திரி கிடைக்கும். சப்போஸ் போகிறக்கு முடியாதவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளை துணி இருக்கும், அதாவது யாரும் பயன்படுத்தாத வேஷ்டி துணி, அதாவது வெள்ளை துணி இருக்குன்னா அந்த துணியை ஈரம் பண்ணிவிட்டு அதில் மஞ்சளை தொடச்சி நல்லா காய வச்சு அதை கட் பண்ணி ஒரு திரியாட்டாக சுருட்டி அதை நீங்கள் தீபமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் ஒரே ஒரு தீபம் மட்டும்தான் மஞ்சள் திரியால் போடணும். அப்படி மஞ்சள் திரி ஒரு விளக்கே போதும், 2 விளக்கு தேவையில்லை, ஒரு விளக்கே போதும்னு சொல்கிறாங்க. இப்படி விளக்கு வச்சு அந்த விளக்கை உங்கள் வலதுகை உள்ளங்கையில் வச்சுட்டு உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருக்கோ அந்த பிரார்த்தனையை ஈவினிங் 5 to 6 சந்தியா காலத்தில் நீங்கள் கேட்கணும். சந்தியா காலத்தில் சொல்லணும். பூஜை அறையில் உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினச்சி உட்காந்து இந்த வழிபாடை நீங்கள் செய்யும் போது எப்பேற்பட்ட விஷயங்களுமா ஒரு பனி போல் விலகிடுமா. அவ்வளோ நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப எளிமையான ஒரு விஷயம், ரெகுலராக நம்ம லைஃப்பில் பண்ணிகிட்ருக்கிற ஒரு விஷயம். ஆனால் இந்த நேரத்துக்கு இவ்வளோ பவர் இருக்குது நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும். இந்த திரியில் இவ்வளோ பவர் இருக்காங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும். மஞ்சள் திரி, பச்சை திரின்னு கலர் கலராக திரியை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அதெல்லாம் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நம்ம தெரியாமே நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இன்னொரு முக்கியமான விஷயங்கள் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மஞ்சள் திரியை இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. என்னென்னா, நம்மளோட முன்னோர்கள் ஏதாவது பாவம் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது பெண் சாபத்துக்கு ஆளாயிருப்பாங்க, தெரியாமல் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க. முன்னோர்கள் மட்டும் இல்லை, நம்மளே கூட தெரியாமல் அந்த பாவத்தை பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அப்படி நம்ம தெரியாமல் பண்ண பாவங்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றுமா. தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்ட சாமி மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்குறோம் இல்லையா. அப்படி தெரிஞ்சும் தெரியாமலும் நீங்கள் தெரிஞ்ச பாவத்திலேருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய சக்தி இந்த மஞ்சள் திரி தீபத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெய் தீபமாக போடுங்க, முடியாதவங்க நல்லெண்ணெய் தீபம் கூட நீங்கள் பயன்படுத்தலாம். இன்னொரு முக்கியமான விஷயங்களும் இதில் இருக்குது. இதில் என்னென்ன சிறப்பு இருக்குங்கிறது எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரம், இந்த மந்திரம் மந்திரங்களில் முதன்மையான ஒரு மந்திரமாக தோன்றினதுன்னு சொல்லுவாங்க. ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை வெறும் இந்த 2 எழுத்தை
இந்த சந்தியா காலம் இந்த நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் சொன்னாலே நீங்கள் அதாவது ஒரு 1000 வாட்டி ஒரு பிரதோஷத்தை கும்பிட்ட பலனாகட்டும், ஒரு 1000 சஷ்டிகளை கும்பிட்ட ஒரு பலனாகட்டும், பல மடங்கு பல நாட்களை கும்பிட்ட ஒரு பலன் வந்துட்டு இந்த நேரத்துக்கு இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் பயன்படுத்த இந்த ஓம் வார்த்தைக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. வெறும் 2 எழுத்து தான். சொல்லி பாருங்கள். குட் லக் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த குட் லக்ங்கிறது உங்களை தேடி தேடி வரும். நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு வரும். எப்படிடா இவங்களுக்கு இந்த மேஜிக் நடக்குதுன்னு எல்லாத்தையும் யோசிக்க வைக்குமா. அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. வெறும் ஓம் ஓம் அப்படின்னு சொன்னாலே போதும். ஓம் மந்திரம் அப்படிங்கிறது முருகனுக்குரியதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் ஓம்ங்கிறது இனிஷியல், ஒரு மந்திரத்துக்கு இனிஷியல் மாதிரி. நீங்கள் எந்த தெய்வத்தை நினச்சி இந்த பிரணவ மந்திரத்தை சொன்னாலும் அது ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? அதனால் இதில் ஒரு பவர் இருக்குது. இதெல்லாம் நமக்கு தெரியாது. அதனால் இந்த நேரத்தில் இந்த 2 எழுத்தை மட்டும் சொல்லுங்கன்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. மஞ்சள் திரி போட்டு இந்த 2 எழுத்து உட்கார்ந்த இடத்துலேருந்து நீங்கள் சொல்லுங்கள். எப்படி வேலை செய்யும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பீரியட்ஸ் டைமாக இருக்கீங்கன்னா கூட உங்கள் வீட்டு ஹாலில் கூட மஞ்சள் திரி போட்டு ஒரு தீபத்தை வச்சு இந்த ஓம் மந்திரத்தை சொல்லலாம். தப்பே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. பூஜை அறைக்கு போகிறதுனா ரூல்ஸ் இருக்குது. பூஜை அறை இல்லாமல் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா ரூல்ஸ் இல்லை. விளக்கை நீங்கள் ஹாலில் கூட வச்சு பண்ணலாம். இப்படி செஞ்சிங்கன்னா அழகாக நீங்கள் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை, ரிலாக்ஸ்டாக ஒரு லைஃப்பை சூப்பராக கொண்டு போக முடியும். டென்ஷன் ஓடிட்டுருக்கவங்க வாழ்க்கையில் இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு அதான் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக மாறுது, நோயாக மாறுது. அப்படிங்கிறவங்களுக்கு, காசு பணம் இல்லையே அப்படின்னு தவிச்சிட்ருக்கிறவங்களுக்கு, ஒரு நல்ல நேரம் வராதா, ஒரு நல்ல விஷயம் நடக்காதா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஒரு 5 நிமிஷம் டைம் ஒதுக்கி உங்கள் வீட்டில் இருக்கவங்க யாராவது ஒருத்தர் பண்ணால் கூட போதும். அந்த குடும்பத்துக்கே நன்மைகளை உருவாக்குமா இந்த விஷயம். ஏன்னா சம்மந்தப்பட்டவங்க மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. செய்ய முடியாத அந்த நேரத்தில் நான் வேலைக்கு போயிருப்பேன், வெளியில் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்கள் வீட்டில் அம்மாவோ அப்பாவோ தங்கச்சியோ யாராவது இருப்பாங்கள்ல, அவங்கள கூட செய்ய சொல்லுங்கள். இது நல்ல ஒரு மகிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பண்ணுங்க. இது கூட தீபலக்ஷ்மி நமோ நம, இது தீபத்துக்குரிய மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் இந்த மஞ்சள் திரி போட்டு தீபம் வைக்கிறீங்கல்ல, அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்குற மாதிரி அந்த தீபத்து முன்னாடி ஒரு 5 நிமிஷம் இந்த மந்திரத்தையும் நீங்கள் சொல்லலாம். இந்த மந்திரம் என்ன செய்யுமா, நீங்கள் எந்த தெய்வத்தை நினச்சி அந்த தீபத்தை வச்சிங்களோ அந்த தீபத்துக்குள்ளே அந்த தெய்வத்தை வரவழைச்சு நமக்கு நன்மைகள் செய்யும். அதனால் தீபத்துக்குரிய இந்த மந்திரத்தை கூட நீங்கள் சொல்லலாம். ஒன்றா அந்த 2 எழுத்து மந்திரத்தை சொல்லுங்கள், இல்லையா தீபத்துக்குரிய இந்த மந்திரத்தை சொல்லலாம், இல்லையா 2யுமே சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் செஞ்சு பாருங்கள். உங்களையாட்ட மகிழ்ச்சியான ஒரு பர்சனை பார்க்கவே முடியாது. அத்தனை சந்தோஷமாக அவ்வளோ ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனால் நமக்கு தெரியறதில்ல இதை எப்படி யூஸ் பண்ணணும். நம்ம கையில் இருக்க ஒரு பொருளோட மகிமை நமக்கு தெரியாமையே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மகிமை தெரிஞ்சு நீங்கள் பண்ணும்போது நீங்கள் தான் புத்திசாலின்னு சொல்லலாம். இதுதான் இந்த சின்ன சின்ன ட்ரிக்கெல்லாம் நிறைய பேர் பயன்படுத்துகிற தெரியாமல் சூட்சமாக செய்கிற முறைகளில் இதுவும் ஒன்று. கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள், நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இதுபோல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.